கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தெய்வன் எபிசோட் 1517க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. ஒருவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தானால் அவன் வேண்டுமானால் ஒரு 50 ஆண்டு காலம் அதை அனுபவிக்க முடியும். இந்த 50 ஆண்டு காலங்களிலும் அவனுக்கு சம்பாதித்த ஐஸ்வர்யம் திருப்தி தருமா என்றால் இல்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பணத்தினால் ஒரு மனிதன் திருப்தி அடைய முடியாது. அதை தாண்டி எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. குடும்ப சமாதானம், சரீர ஆரோக்கியம், இப்படி பல காரியங்கள் மனிதன் சந்திக்க வேண்டும். எனவே பணப்பிரியனாய் இருக்கக்கூடாது. தீமோத்தேயுவுக்கு பவுல் கடிதம் எழுதுகிற பொழுது, பண ஆசையே எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யமே போதும், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் போதும். அதனோடு தான் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எனவே இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு பணம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் ஐஸ்வர்யமும் பணமும் மாத்திரம் உலகத்தில் வாழ்வதற்கு உதவி செய்யும் என்று நினைக்க வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய கருணை, இயேசுவினுடைய அன்பு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் மாத்திரம்தான் உங்களின் ஐஸ்வர்யமும் உங்களுடைய காரியங்களும் நிலைத்து நிற்கும். எனவே பணப்பிரியராய் இல்லாமல் தேவ பிரியராய் வாழுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், பணமில்லாமல் வாழ முடியாது என்ற நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தர் இல்லாமல் வாழ முடியாது என்று நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு உதவி செய்கிறார். 12 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் பல வருடங்கள் பிணியாளிகளாய் படுத்து கிடந்தவர்களை எல்லாம் சுகமாக்கினார். விளையாத நிலங்களை எல்லாம் விளையச் செய்தார். பாதிக்கப்பட்ட சரீரங்களை புதுப்பித்து தந்தார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கைக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் உங்களுக்கு ஜீவனை தரும். தேவன் தருகிற ஐஸ்வர்யமே ஆசீர்வாதமாயிருக்கும். அதனோடு வேதனை இருக்காது. எனவே பணப்பிரியராய் இல்லாமல் தேவ பிரியராய் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொழிலை ஆசீர்வதிப்பார். வியாபாரத்தை, வேலையை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.